உடனே நாரதருக்கு ஒரே ஆச்சரியம். நீ ஏன் இப்படி சொல்ற? நீ ஒரு அதிசயத்தக்க ஒரு மீனாக இருக்கிறாய், வண்ணமயமாக ஜொலிக்கிறாய், யாருக்குமே இந்த பாக்கியம்ங்கிறது கிடைக்காது. அதுபோக இந்த கங்கை நதியிலேயே நீ எப்பொழுதும் சதா சர்வகாலமும் நீந்தி கொண்டிருக்கிறாய், உனக்கு என்ன குறை இருக்க முடியும்? அதுவும் யாரிடமும் இல்லாத திறன், பேசுகின்ற திறனானது உன்னிடத்திலே இருக்கிறதே, உனக்கு என்ன குறை இருக்க முடியும் சொல்லிட்டு அந்த மீனை பார்த்து கேட்டாராம் நாரதர். உடனே அந்த மீன் சொல்லித்தான், எனக்கு ஒரே தாகமா இருக்கு, என்னுடைய தாகமே அடங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றனே நாரதருக்கு கோபம் வந்ததாம். என்ன சொல்ற? எப்பயுமே நீ தண்ணிக்குள்ளேயே இருக்க, அதுவும் இந்த உலகத்தார் அனைவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த கங்காதேவி அவளுடைய மடியிலேயே தவழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதுவும் அந்த கங்கையிலேயே எப்ப இருக்கு, எப்ப பார்த்தாலும் உன்னை சுத்தி ஜலம்தான் இருக்கு, அதை குடிச்சுட்டே இருப்ப இல்லையா நீ, உனக்கு எப்படி தாகங்கிறது இருக்கோ? உனக்கு தாகமே இருக்காதே அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த மீன் பதிலுக்கு கேட்டுச்சா, அப்படித்தானே நீங்களும் சதா சர்வகாலமும் அந்த நாராயணனையே உங்களுடைய மனதிலேயே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு வாய் நிறைய சொல்லிட்டே இருக்கீர்கள் எப்ப பார்த்தாலும், உங்களுக்கு ஏன் இந்த மனக்கலக்கம்? நாராயணன் என்ன சொல்லியிருக்கார்? கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொல்லிட்டாரு. எப்பொழுதும் சதா சர்வகாலம் நம்முடைய கடமையை மட்டுமே செய்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர அதனால கிடைக்கக்கூடிய பெயர்களை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அப்போ இப்படித்தான் அது கேட்டுச்சா, இப்போ நீங்க மட்டும் கவலையா இருக்கலாம், நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அந்த மீன் கேட்ட உடனேதான் இவருக்கு உரைத்ததாம், ஆஹா, நாம் நாராயணனை மனதிலே எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பராச்சே, நமக்கு என்னத்துக்காக இந்த கலக்கம்னு சொல்லிட்டு தெளிவடைந்தாராம் நாரதர். அவருடைய தெளிவை கண்ட உடனேயே அந்த மீனானது அப்படியே சாட்சாத் மகாவிஷ்ணுவாக உருமாறி நின்றதாம். அதனை கண்டு நாராயணா நாராயணா என்று நாரதர் வணங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதையானது சொல்லப்படுகிறது. ஆக நாரதரை எப்படி தெரியுமா சொல்றார்? இந்த உலகத்தினுடைய முதல் செய்தியாளர் அப்படின்னே சொல்றார். இன்னைக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு இருக்கோம், எல்லாரும் பரபரப்பா நியூஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் நடந்தா உடனே அதை என்ன பண்றோம், வீடியோ எடுத்து டக்குன்னு எல்லாருக்கும் பரப்பி விடுறோம் இல்லையா? இந்த வேலையை அன்றைய தினத்திலேயே புராண காலத்திலேயே எல்லோரிடத்திலும் சென்று சேர்த்தவர் நாரதர். ஆக நான் எதுக்காக இந்த நேரத்துல சொல்றேன்னா, இந்த மீடியா பர்சன்ஸ் எல்லோருமே இன்றைய தேதியிலே நாரதரை வணங்க வேண்டியது. சரியான செய்தியை சரியான இடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய திறன் என்பதை முதலாக இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவரே நாரதர் என்பவர்தான். இது போக நாரதர் தான் இந்த பாஞ்சராத்திர ஆகம்னு சொல்றா இல்லையா, இந்த வைஷ்ணவிசம் அப்படின்னு வரும்பொழுது அந்த பெருமாள் ஆலயங்களினுடைய அந்த விதிமுறைகள், இப்படித்தான் பூஜைகளை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை எழுதியவரே நாரதர் தான் அப்படிங்கிற அந்த கருத்தும் உண்டு. ஆக இன்றைய தினம் எல்லோருமே நாரதரை வழிபட்டு நன்மையை அடைய வேண்டியது.